வணக்கம். ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கடம்பவன வாசினி பத்ம வாசினியாக எல்லாருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த காணொளி தான் நீங்க பார்க்க போறீங்க. நிர்விக்னலட்சுமி இல்லத்துல வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற பழக்கம் கிடையாது. ஆனா லக்ஷ்மி பூஜையா இன்னைக்கு எப்படி ஒரு கலச பூஜை அம்பாளுடைய திருமுகம் வச்சு நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்கலாம். விநாயக பெருமானுக்கு அகவல் படித்து அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை நிறைவு செய்து மகாலட்சுமி தாயார் கலசத்தில் ஆவாகனம் செய்திருக்கக்கூடிய அம்பாளுக்கு அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை நிறைவு பண்ணேன். எப்படிப்பட்ட பூஜை ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சுருக்கமாக நான் இந்த காணொலியில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். பத்மாவதி தாயாருக்கே உரித்தான அழகழகான மாலைகள், கலர்ஃபுல்லான மாலைகளை சூஸ் பண்ணியிருந்தோம். கூடை நிறைய பூக்கள், அஷ்டோத்திரம் சொல்லி லக்ஷ்மி பூஜை செய்யறதுக்காக வடையும் பாயசமும் நைவேத்தியத்துக்காக உளுத்தம் வடையும் பருப்பு பாயசமும் எடுத்து வச்சிருக்கேன். லக்ஷ்மி வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்துக்கள் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த குன்றுமணி, கோமதி சக்கரம், லகுநாரியல், மோத்தி சங்கு, இது போன்ற பொருட்கள், தாமரை விதையிலேருந்து அந்த பொருட்கள்லாம் வச்சிருக்கேன். மகாலட்சுமி தேவியை வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக பன்னீர், சந்தனம், குங்குமம், அட்சதை, கல்கண்டோடு தாயாரை வீட்டுக்கு வரவேற்கிறோம். தாயாருக்கு மிகவும் பிரியமான நெல்லிக்கனிகள் மற்ற கனிகளோடு சேர்ந்து தேங்காய் வாழைப்பழத்தோட வெற்றிலைப்பாக்கோடு அம்பாளை நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் எழுந்தருள வரவேற்கிறோம். மங்கள பொருட்கள், சீப்பு, கண்ணாடி, வளையல், பூக்கள், மஞ்சள், குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய குலதெய்வம் பெருமாளுக்கு தீபஸ்வரூபமா அவருக்கு இன்னைக்கு ஆராதனை. கலசம் நிறைய அரிசி கொட்டி மங்கள பொருட்கள்லாம் போட்டு கலசத்துல மகாலட்சுமி தாயாருடைய திருமுகம் வச்சு, பாரம்பரியமான வெள்ளி முகம் வச்சு, கொடி சம்பங்கி கோலம் சமர்ப்பணம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து அந்த தம்பி கொண்டு வந்தது. சூர்யாங்கிற தம்பி சூப்பராக கோலம் போடுவார். அவர் கொண்டு வந்த கொடி சம்பங்கியும் மகாலட்சுமி தாயார் அணிந்து கொண்டு, சம்பங்கி மாலை அணிந்து கொண்டு, நகையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக ஜொலிக்கக்கூடியது தான் பார்க்குறோம். மங்களகரமான சிவப்பும் பச்சையும் கலந்த அந்த குங்கும கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குங்கும கலரில் நல்ல டார்க் க்ரீன் பார்டரில் அருமையான புடவைக்கட்டு, அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரியான ஒரு அலங்காரத்தில் சர்வாலங்கார பூஷிதையாக நிறைய ஆபரணங்கள், கழுத்து நிறைய மகாலட்சுமி தாயாருக்கே உரித்தான காசு மாலைகளை எல்லாம் அணிந்து கொண்டு, கிரீடம் சூடிக்கொண்டு, அபய வரஹஸ்தம் காட்டி பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அருள்பாலிக்கிற வகையில் பத்மாசினி தாயாராக இன்னைக்கு நம்ம கடம்பவன வாசினியை தரிசனம் பண்ணிக்கிறோம். பிரியமகன் திலீப் கொடுத்த அந்த கிளிகள் இன்னைக்கு கொஞ்சம் கிளிகளா அந்த மாலைகளுக்கு அழகுக்கு அழகு ஊட்டுற விதமா அங்க வச்சிருக்கிறது ரொம்பவே அருமையா இருக்கு. அந்த மாலையில இந்த கிளிகள் ரொம்ப எடுத்து கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அடுக்கடுக்கான மாலைகள், பச்சிலை, சம்பங்கி, விருட்சிப்பூ, தாமரைப்பூ இதெல்லாம் கலந்த மாதிரியான கலர்ஃபுல்லான மாலைகள் வாசினி பாப்பா இன்னைக்கு சூடி இருக்கக்கூடிய காட்சி பார்க்குறோம். மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டி பெறுவதற்கு எனக்கு எந்த குறையும் என்னுடைய அன்னை மீனாட்சி வைக்கல. நித்தம் மகாலட்சுமி தாயாருக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரியப்படுத்தி என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்கான வாழ்நாள் பாக்கியத்தை தான் அன்னை எனக்கு கொடுத்துருக்கிறதா நான் நம்புகிறேன். பத்ம வாசினியாக கடம்பவன வாசினி பக்தர்கள் அத்தனை பேருக்கும், அவளை நாடி வரக்கூடிய அத்தனை பேருக்கும் சகல சம்பத்துகளையும் கொடுத்து எல்லா விதமான பாக்கியங்களையும் அருளி செய்யணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் இன்பத்தோடு வாழணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.